பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல 2வது பாட அழகான இடப்பெருமானம் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை இன்றைய வகுப்புல நாங்கள் படிக்கலாம். சென்ற வகுப்புல இடப்பெருமானம் தொடர்பாக நாங்கள் படிச்ச விஷயங்கள் ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய பாடத்துக்கு நாங்கள் செல்ல முடியும். சென்ற வகுப்புல என்னென்ன விஷயங்கள் நாங்கள் இந்த பாடத்தை பொறுத்த வரையில பார்த்த நாங்கள் அப்படி என்றா, முதலாவதாக இடப்பெருமானம் அப்படி என்றா என்ன, இடப்பெருமானம் என்றால் என்ன, ஒரு எண்ணானது அமைந்துள்ள இடத்தின் பெருமானம் இடப்பெருமானம் எனப்படுகிறது. அடுத்ததாக வகை குறிக்கும் பெருமானம் இடப்பெருமானம் படிச்ச நாங்கள். இரண்டாவதாக வகை குறிக்கும் பெருமானம் எனப்படுவது வகை குறிக்கும் பெருமானம் அப்படி என்றால் என்ன, ஒவ்வொரு எண்ணும் அது ஓர் எண்ணின் ஒவ்வொரு இலக்கமும் அது அமைந்துள்ள இடத்திற்கு ஏற்ப ஒரு பெருமானத்தை வகை குறிக்கின்றது. இந்த பெருமானம் வகை குறிக்கும் பெருமானம் எனப்படுகிறது. அடுத்ததாக எண் வலயமாக எவ்வாறு எண்களை பிரிக்கிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் சென்ற வகுப்புல படிச்ச நாங்கள். அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் இனி பார்க்கலாம். நாங்கள் இப்ப முதலாவதாக பார்க்க போறது என்னன்னா, எண்களை நியம வடிவில் எழுதுதல் அப்படி என்றா என்ன, எண்களை நியம வடிவில எவ்வாறு எழுதுறது என்று நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அதாவது நாங்கள் சென்ற வகுப்புல படிச்ச நாங்கள் எண் வலயமாக ஒரு எண்ணை எவ்வாறு வலயங்களாக வேறுபடுத்தி எழுதுறது அப்படி என்று. அப்ப இந்த வலயங்களாக வேறுபடுத்தி எழுதுறதுக்கு இன்னொரு பெயர் தான் நியம வடிவில் எழுதுதல் ஆகும். வலயங்களாக எவ்வாறு நாங்கள் வேறுபடுத்தின நாங்கள் சென்ற வகுப்புல இவ்வாறு ஒரு எண் தரப்படும் பொழுது அந்த எண்ணின் இறுதியில இருந்து, அதாவது அந்த எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கத்தில இருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக நாங்கள் வேறுபடுத்தி எழுதுற முறைக்குத்தான் வலயங்களாக பிரித்து எழுதுறது. முதலாவதாக ஒன்றினிடத்து இலக்கத்தில இருந்து முதல் 3 இலக்கங்களை எழுதுவோம். அடுத்தது சிறிது இடைவெளி விட்டு அடுத்த 3 இலக்கங்களை எழுதுவோம். அடுத்ததாக சிறிது இடைவெளி விட்டு அடுத்த இருக்கக்கூடிய மீதியாக 3 இலக்கங்கள் இருந்தாலும் சரி, 3ஐ விட குறைவாக இருந்தாலும் சரி, இறுதியாக இருக்கக்கூடிய இலக்கங்கள் 3க்கு மேல இருந்தால் 3 எழுதி அடுத்ததை தனியா எழுத வேணும். இங்க எங்களுக்கு இறுதியாக 2 இலக்கங்கள் இருக்கிறபடியா 2 மட்டும் ஒரு தொகுதியில எழுதி விடுவோம். இந்த எண் வலயங்களாக இவ்வாறுதான் பிரிக்கிறது. ஒரு எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கத்திலிருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக பிரிச்சு கொண்டு வர வேணும். இறுதியில அப்படி பிரிச்சு கொண்டு வரும் பொழுது இறுதியில 3ஐ விட குறைவாக இலக்கங்கள் இருந்தால் பரவாயில்லை. அப்ப இந்த வலயங்களுக்கு நாங்கள் பெயரிடலாம். இறுதியில இருந்து முதலாவது இருக்கக்கூடிய வலயத்துக்கு பெயர் அலகு வலயம். அடுத்ததாக இருக்கக்கூடிய வலயம் 1000 வலயம். இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வலயத்தை மில்லியன் வலயம் என்று சொல்லுவோம். இதுக்கு அடுத்ததும் இன்னொரு தொகுதி இருந்தால் அந்த வலயத்துக்கு பெயர் பில்லியன் வலயம். அப்ப இந்த வலயத்துல இவ்வாறு நாங்கள் வலயங்களாக பிரிச்சு எழுதியிருக்கிறோம். ஒவ்வொரு வலயங்களுக்கும் இடையில சிறிது இடைவெளி விட்டு கண்டிப்பாக எழுத வேண்டும். எவ்வாறு நாங்கள் இதை வாசிப்போம். 43 மில்லியன் வலயத்துல 43 இருப்பதனால் 43 மில்லியன் 574,201 என நாங்கள் இத சொற்களில் விவரித்து கூற முடியும். அப்ப இவ்வாறு எண்களை
வலயங்களாக பிரித்து எழுதுறதுக்கு பெயர்தான் நியம வடிவில் எழுதுதல் எனப்படும். இப்ப எண்களை வலயங்களாக வேறுபடுத்தி எழுதுவதற்கு பெயர்தான் நியம வடிவில் எழுதுதல் ஆகும். ஆகவே இடப்பெருமானங்களை எண் ஒன்றின் ஒன்றுக்கள் இடத்திலிருந்து இவ்வாறு 3 இலக்கங்கள் கொண்ட கூட்டங்களாக வேறுபடுத்தி எழுதும் முறைக்கு பெயர் நியம வடிவில் எழுதுதல் எனப்படும். 3 இலக்கங்கள் கொண்ட கூட்டங்களாக அல்லது தொகுதிகளாக வேறுபடுத்தி எழுதக்கூடிய முறைக்குத்தான் என்ன பெயர்? நியம வடிவில் எழுதுதல் ஆகும். நாங்கள் அப்ப எண்களினுடைய சாதாரண வடிவம் கேள்வி எங்களுக்கு எப்படி வருமெண்டா, சாதாரண வடிவம் எண்களின் சாதாரண வடிவம் தரப்பட்டு அதை நியம வடிவத்துக்கு மாற்ற சொல்லி கேள்வி எங்களுக்கு வரும். எவ்வாறு கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன செய்யறது? இப்ப சாதாரண வடிவத்துல ஒரு இலக்கம் சாதாரண வடிவத்தில் தரப்பட்ட ஒரு இலக்கத்தை எழுதியிருக்கிறேன். இந்த இலக்கத்தை நாங்கள் எவ்வாறு நியம வடிவத்துக்கு மாற்றுறது? எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கத்திலிருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக பிரிப்போம். 576 சிறிது இடைவெளி விட்டு 400 சிறிது 400க்கு இந்த பக்கமாக சிறிது இடைவெளி விட்டு 20 என நாங்கள் எழுத முடியும். இப்ப சாதாரண வடிவத்தில் இருக்கக்கூடிய எண்களை நியம வடிவத்தில் எழுதுதல் என்பது இவ்வாறு எழுதுதல் ஆகும். நாங்கள் இங்க நியம வடிவத்தில் எழுதும் போது வலயம் என்னென்ன வலயம் என்று வேறுபடுத்தி காட்ட தேவையில்லை. வலயங்களாக பிரித்து எழுதுக, அந்த வலயத்துக்கு பெயரிடுக என்று கேட்டால் மட்டும் நாங்கள் வலயத்தின் பெயரை எழுதுவோம். அல்லது வாசிக்கும் பொழுது அந்த வலயங்களை பயன்படுத்தி நாங்கள் வாசிக்க வேண்டும். ஆனால் சாதாரண வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு எண்ணை நியம வடிவில் எழுதுக என்று கேட்டால் நாங்கள் இந்த எண்ணை இவ்வாறு 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக பிரித்து எழுத வேண்டும். நியம வடிவில் எழுதியிருந்தாலும் நாங்கள் வாசிக்கிற முறை எண் வலயமாக பிரிக்கும் பொழுது எவ்வாறு வாசிப்போமோ அதே மாதிரி தான் வாசிக்க வேணும். இந்த நியம வடிவில் எழுதப்பட்ட இந்த எண்ணை நாங்கள் எவ்வாறு வாசிப்போம்? இந்த எண்ணானது அலகு வலயத்துல இருக்கு, 576 அலகு வலயத்துல இருக்கு, 400 1000 வலயத்துல இருக்கு, 20 மில்லியன் வலயத்துல இருக்கு. ஆகவே 20 மில்லியன் 400,576 என நாங்கள் வாசிக்க முடியும். ஆனால் நியம வடிவில் எழுதுக என்று கேட்டா இவ்வாறு எழுதினால் காணும். இது தொடர்பாக நாங்கள் ஒரு கேள்வி பார்ப்போம். கேள்வி 1. சாதாரண வடிவத்தில் கேள்வியை எழுதி கொள்ளலாம். நீங்கள் சாதாரண வடிவத்தில் தரப்பட்ட எண்ணை சாதாரண வடிவத்தில் தரப்பட்ட எண்ணை நியம வடிவில் எழுதுக. சாதாரண வடிவில் தரப்பட்ட எண்ணை நியம வடிவில் எழுதுக. கேள்வி எண் தந்திருக்கு. ஒரு எண் தரப்பட்டிருக்குது சாதாரண வடிவத்துல. இந்த எண்ணை நியம வடிவில் எழுத சொல்லி கேட்டிருக்குது. அப்ப இந்த எண்ணினுடைய நியம வடிவம் எப்படி இருக்குமெண்டா, இறுதியில இருந்து 3 இலக்கங்களாக பிரிச்சு கொண்டு வருவோம்.
3 இலக்கங்கள், சிறிது இடைவெளி, அடுத்த 3 இலக்கங்கள், சிறிது இடைவெளி, அடுத்த 3 இலக்கங்கள். ஆகவே சாதாரண வடிவில் தரப்பட்ட எண்ணை நாங்கள் நியம வடிவத்தில் எழுதியிருக்கிறோம். நியம வடிவில் எழுதுக என்று கேட்டால் இதுவரை நாங்கள் செய்தா காணும். இந்த எண்ணை சொற்களில் விவரித்து எழுதுக என்று கேட்டால் மட்டும் நாங்கள் சொற்களில் விவரித்து எழுத வேணும். இந்த எண்ணை நாங்கள் எவ்வாறு சொற்களில் விவரிக்கலாம்? இந்த எண்ணானது அலகு வலயத்துல இவ்வளவும் இருக்கு, 1000 வலயத்துல இவ்வளவும் இருக்கு, மில்லியன் வலயத்துல இவ்வளவும் இருக்கு. இறுதியிலிருந்து முதலாவது தொகுதி அலகு வலயம், இரண்டாவது தொகுதி 1000 வலயம், மூன்றாவது தொகுதி மில்லியன் வலயம். ஆகவே 298 மில்லியன். 1000 வலயத்துல இலக்கங்கள் எதுவும் இல்லை, 0 மட்டும்தான் இருக்குது. அப்ப நாங்கள் 1000 வலயத்துல இலக்கங்கள் 0 இருக்கிறபடியா நாங்கள் கூற முடியாது. சொற்களில் விவரித்து கூறும்போது 298 மில்லியன் 1 என மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் இடையில எல்லா இடத்திலையும் 0 இருக்கிறபடியா நாங்கள் இவற்றை சொற்களில் விவரித்து கூற முடியாது 1000 வலயத்துல இருக்கக்கூடிய இந்த 0. ஆகவே 298 மில்லியன் 1 என மட்டும் நாங்கள் சொற்களில் விவரித்து கூற முடியும். நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். வியாபாரி ஒருவர் ரூபாய் 15 மில்லியன் 6500 ரூபாய் தந்திருக்கு. வியாபாரி ஒருவர், இதை நாங்கள் வாசிக்கிறது இலகு நியம வடிவில் எழுதப்பட்டிருக்குது. இதை எங்களால இலகுவாக வாசிக்க முடியும். 15 மில்லியன் 6500 பணத்தை வங்கியில் வைப்பிலிடுவதற்கு செல்கிறார். அவர் வங்கி வைப்பு படிவத்தில் அப்பணத்தை சொற்களில் எழுதும் முறையை காட்டுக. சொற்களில் எழுதும் முறையை காட்டுக. கேள்வி நீங்கள் எழுதலாம். வியாபாரி ஒருவர் ரூபாய் 15 மில்லியன் 6500 பணத்தை வங்கியில் வைப்பிலிடுவதற்கு செல்கிறார். அவர் வங்கி வைப்பு படிவத்தில் அப்பணத்தை சொற்களில் எழுதும் முறையை காட்டுக என்று கேட்டிருக்கு. உங்களுக்கு கேள்வி நேரடியா வராது. நேரடியா ஒரு எண்ணை தந்துட்டு இந்த எண்ணை சொற்களில் விவரித்து கூறுக அப்படி என்று நேரடியா வராது. இவ்வாறு கேட்கப்படலாம். ஒரு வியாபாரி ஒருவர் இந்த பணத்தை வைப்பு செய்கிறார் அப்படி என்றால் இந்த பணத்தை அவர் எவ்வாறு சொற்களில் எழுதி காட்டுவார் என்பதை மறைமுகமா
இந்த கேள்வி கேட்டிருக்குது. ஆகவே நாங்கள் இந்த எண்ணை எவ்வாறு சொற்களில் எழுதி காட்டுவது என நாங்கள் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது எங்களுக்கு தெரியும். அலகு வளையம், 1000 வளையம், மில்லியன் வளையம். அலகு, 1000, மில்லியன். நாங்கள் எவ்வாறு வாசிக்கிறோம்? 15 மில்லியன் 6000, முன்னுக்கு பூஜ்ஜியம் இருக்கு. ஆகவே 6 மட்டும் சொன்னால் காணும். 6500 ரூபாய். நாங்கள் இத சொற்களில் எழுதும் போது 15 மில்லியன் 15 மில்லியன் 6500 என சொற்களில் விவரித்து கூற முடியும். 15 மில்லியன் 6500 என நாங்கள் சொற்களில் விவரித்து காட்ட முடியும். நீங்கள் இதையும் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது சொற்களால் தரப்பட்ட எண்களை நியம வடிவில் எவ்வாறு எழுதுறது என்பது தொடர்பாக பார்க்க போறோம். சொற்களில் தரப்பட்ட எண்களை சொற்களில் தரப்பட்ட எண்களை நியம வடிவில் எழுதுதல். சொற்களில் தரப்பட்ட எண்களை நியம வடிவில் எவ்வாறு எழுதுவது? ஏற்கனவே பார்த்த நாங்கள் நியம வடிவில் தரப்பட்ட எண்களை சொற்களில் எவ்வாறு எழுதுறது. இப்ப சொற்களில் எண்கள் தரப்படும் போது நியம வடிவில எவ்வாறு எழுதுறது என்பது தொடர்பாக நாங்கள் 2 கேள்விகள் மட்டும் பார்ப்போம். முதலாவது, சொற்களில் தரப்படுகிறது 7 பில்லியன் 70 மில்லியன். இவ்வளவுதான் தரப்படுகிறது, வேற ஒன்றும் தரப்படவில்லை. 7 பில்லியன் 70 மில்லியன் என மட்டும் தரப்படுகிறது. நாங்கள் என்ன செய்ய வேணும்? எங்களுக்கு தெரியும், முதலாவது பில்லியன் வளையம் இருக்கும், அடுத்ததாக மில்லியன் வளையம், அடுத்தது 1000 வளையம், அடுத்தது அலகு வளையம். 4 வளையங்களையும் எண்களை எழுத வேணும். ஏனென்றா பில்லியன்ல தொடங்கி இருக்கிறபடியா. 7 பில்லியன் 70 மில்லியன் பெரிய எண். 4 வளையங்களும் வார மாதிரியான ஒரு இலக்கம், ஒரு எண். 4 வளையங்களும் வார மாதிரியான ஒரு எண் தரப்பட்டிருக்குது. 7 பில்லியன் 70 மில்லியன். நாங்கள் பில்லியன்ல என்ன போட வேணும்? 7 பில்லியன் 7 போட வேணும். 70 மில்லியன் மில்லியன்ல என்ன போட வேணும்? 70 மில்லியன் போட வேணும். 1000 வளையத்துல என்ன போடுறது? 1000 வளையத்துல எண்கள் இல்லை. இல்லைன்றத காட்டுறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்? 0. 1000 வளையத்துல சொற்களில் விவரித்து கூறக்கூடிய எண்கள் இல்லை. ஆகவே என்னவா இருந்திருக்கும்?
பூஜ்ஜியமாக இருந்திருக்கும். அலகு வலயத்திலையும் எதுவும் தரப்படவில்லை, ஆகவே பூஜ்ஜியம். 1000 வலயத்திலையும் எதுவும் தரப்படவில்லை, ஆகவே 1000 வலயத்திலையும் சொற்களில் விவரித்து கூறக்கூடிய எண்கள் இல்லை, 1 2 3 2 இல்லை. அப்ப ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? பூஜ்ஜியத்தை போட வேணும். அப்ப பாருங்கோ, முதல் இறுதியிலிருந்து 3 இலக்கம், அடுத்ததாக இறுதியிலிருந்து 3 இலக்கம், அடுத்த பில்லியன்ல இலக்கம் வாரபடியா இங்கேயும் எத்தனை இலக்கங்கள் இருந்திருக்க வேணும்? 3 இலக்கங்கள். 3 இலக்கங்கள் முடிஞ்சால்தான் அடுத்த பில்லியனுக்குள்ள எண் வரும். அப்ப இங்க 70 அண்டு மட்டும் இருக்கு, ஆகவே முன்னுக்கு இருந்திருப்பா? பூஜ்ஜியம் இருந்திருக்கும். 70 மில்லியன். ஆனா மில்லியனை கடந்து பில்லியனிலும் இலக்கம் இருக்குது 7. ஆகவே 70 என்பதற்காக நாங்கள் 70 போட்டு முன்னுக்கு பூஜ்ஜியம் போட வேணும். அப்ப இனி இந்த எண்ணை நாங்கள் நியம வடிவில எழுதலாம். பிரிச்சு வச்சிருக்கிறோம், எழுதலாம். 7 பில்லியனில் 7. சொற்களில் தரப்பட்ட இந்த இலக்கத்தை நாங்கள் நியம வடிவில் எழுதியிருக்கிறோம். இறுதியிலிருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக சிறிது இடைவெளியை விட்டு நாங்கள் எழுதியிருக்கிறோம். இவ்வாறு கேள்விகள் எங்களுக்கு எக்ஸாமுக்கு வாரது. ஆகவே நாங்கள் கவனமாக எழுத வேணும். 7 பில்லியன் 70 மில்லியன் தானே என்று இதை மட்டும் இவ்வளவு இலக்கங்களை மட்டும் எழுதிட்டு விடக்கூடாது. மில்லியன் பில்லியன் எல்லாம் வருதுண்டா இங்காலையும் இலக்கங்கள் இருந்திருக்க வேணும் என்று யோசிச்சு கொண்டு இங்கால சொற்களில் கூறக்கூடிய அளவில் இல்லை, ஆகவே இங்க பூஜ்ஜியமாக இருந்திருக்க வேணும் என்று நாங்கள் வடிவா விளங்கி கொண்டு எழுத வேணும். அப்ப 7 பில்லியன் 70 மில்லியனை நியம வடிவில் இவ்வாறு எழுத முடியும். இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக இன்னொரு கேள்வி பார்ப்போம். 18 மில்லியன் 18 மில்லியன் 24,050. 18 மில்லியன் 24,000 24,050. மில்லியன் 24,050 என்பதனை நாங்கள் நியம வடிவில் எழுத போறோம். நியம வடிவில் எழுதும் போது முதலாவது பில்லியன், அடுத்ததாக மில்லியன், அடுத்தது 1000 வலயம், அடுத்தது அலகு வலயம். அலகு வலயம் நாங்கள் எண்களை போடலாம். பாருங்க, 18 மில்லியன். அப்ப பில்லியன்ல இலக்கம் இல்லை, அப்ப மில்லியன்ல 18 மில்லியன். 24,000 ஆயிரத்துல 24 மட்டும் 24,050. 18 மில்லியன், ஆகவே மில்லியனில் 18, 24,000, 1000 வலயத்துல 24, அலகு வலயத்துல 50 மட்டும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியும் ஒரு வலயத்துல 3 இலக்கங்கள் முடிஞ்சால்தான் அடுத்த வலயத்துக்கு எண்களை நாங்கள் கொண்டு போகலாம். அந்த வகையில 50க்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய இலக்கம் பூஜ்ஜியமாக இருக்கும். அதே போல் 1000 வலயத்திலையும் 3 இலக்கங்கள் இருக்க வேணும். இப்ப 2 இலக்கங்கள் தான் இருக்கு, அப்ப முந்தின இலக்கம் பூஜ்ஜியமாக இருக்க வேணும். இனி மில்லியன் வலயத்துல 18 மட்டும்தான் இருக்கு, 18 நாங்கள் போடுவோம். முன்னுக்கு பூஜ்ஜியம் போட்டாலும் பிரச்சனை இல்லை, போட்டிருந்தாலும் 18 மில்லியன் தான். ஆனால்
அடுத்த வளையத்துல எண்கள் வரும்போது மில்லியன் வளையத்துல 18 என்கிற இலக்கம் வந்திருக்கிறபடியா இந்த இரண்டு வளையங்களும் 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக கண்டிப்பாக இருக்க வேணும். அப்ப நாங்கள் 50 முன்னுக்கு 0 போட வேணும். 24 முன்னுக்கு 0 போட வேணும். 3 இலக்கங்கள் வந்துட்டா நாங்கள் 0 போட தேவையில்லை. ஆகவே இவ்வாறு எழுதுவோம். அப்ப இந்த இலக்கத்துக்குரிய இந்த எண்ணுக்குரிய நியம வடிவம் 18 மில்லியன் 24,050 ஆகும். 18 மில்லியன் 24,050 ஆகும். நாங்கள் இவ்வாறு நியம வடிவில் எழுதி காட்ட முடியும். நீங்கள் நோட் பண்ணிக் கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் இதோட எங்களுக்கு இந்த இடப்பெருமானம் என்கிற பாட அலகானது முடிவடைந்து, இந்த இடப்பெருமானம் என்கிற பாட அலகுல நாங்கள் என்னென்ன விடயங்கள் படிச்ச நாங்கள் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு நாங்கள் அடுத்த அலக படிக்க முடியும். இடப்பெருமானத்துல நாங்கள் என்ன பார்த்து நாங்கள் முதலாவது இடப்பெருமானம் வேண்டா என்ன ஒரு எண் அமைந்துள்ள இடம் அந்த எண்ணினுடைய இடப்பெருமானம் ஆகும். அடுத்ததாக ஓர் எண்ணின் இடப்பெருமானம் வலமிருந்து இடமாக, ஓர் எண்ணின் இடப்பெருமானம் வலமிருந்து இடமாக இவ்வாறு அமையும். முதலாவது வலமிருந்து இடமாக ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், ஆயிரங்கள், 10,000ங்கள் என்றவாறு ஓரெண்ணின் இடப்பெருமானமானது வலமிருந்து இடமாக அமைகிறது என்பதை நாங்கள் நாங்கள் அடுத்ததாக ஓர் இலக்கம் அமையும் இடப்பெருமானத்திற்கு ஏற்ப அவ்விலக்கத்தின் வகை குறிக்கும் பெருமானமானது மாறுபடும். ஓரெண் அதாவது 4832 இந்த எண்ணில 8 வகை குறிக்கும் பெருமானம் யாது என கேள்வி வந்ததண்டா, 4832 இந்த எண்ணில் இலக்கம் 8ஆனது வகை குறிக்கும் பெருமானம் என்ன? இலக்கம் 8ஆனது 8இன் இடப்பெருமானம் என்ன? இலக்கம் 8ஆனது நூறுக்களின் இடத்தில் அமைந்திருப்பதனால் இலக்கம் 8இன் இடப்பெருமானம் 100 ஆகும். இலக்கம் 8இனுடைய இடப்பெருமானம் 100 ஆகும். அதே நேரம் 8 வகை குறிக்கும் பெருமானம் 800 ஆகும். 100இன் இடத்தில் அமைந்திருக்கிறது. அதே நேரம் 8 இலக்கம் 8 100இன் இடத்தில் அமைந்திருப்பதனால் 8 நூறுக்களாக 800ஐ வகை குறிக்கிறது. இப்போ ஒரு இலக்கம் ஒரு எண்ணில் ஒவ்வொரு இலக்கமும் அமைந்துள்ள இடத்திற்கு ஏற்ப அந்த இலக்கத்தின் வகை குறிக்கும் பெருமானமானது வேறுபடும் என்பதனை நாங்கள் நாங்கள் அடுத்ததாக ஓர் எண்ணை எவ்வாறு எண் வளையங்களாக பிரித்து எழுதுறது, அந்த எண் வளையங்களாக இவ்வாறு நாங்கள் பிரித்து எழுதக்கூடிய முறைக்குத்தான் என்ன பெயர்? நியம வடிவில் எழுதுதல். ஒரு எண்ணை எவ்வாறு நியம வடிவில் எழுதுதல். அதே நேரம் நியம வடிவில் சொற்களில் தரப்பட்ட எண்களை எவ்வாறு நியம வடிவில் எழுதுதல் என்று படிச்ச நாங்கள். அதே நேரம் நியம வடிவில் தரப்பட்ட எண்களை எவ்வாறு சொற்களில் விவரித்து கூறுதல்
என்றும் பார்த்த நாங்கள். இவ்வாறு நியம வடிவில ஒரு எண்ணை எழுதுவதால் அதனை வாசிப்பதும் சொற்களில் எழுதுவதும் இலகுவாக அமையும். நியம வடிவில ஒரு எண்ணை நாங்கள் எழுதும் போது அதை வாசிக்கிறது இலகு. அந்த எண்ணினுடைய பருமனை நாங்கள் விளங்கி கொள்ள முடியும். அந்த எண்ணானது மிக பெரிய எண்ணா அல்லது மிகச்சிறிய எண்ணா என்று நாங்கள் ஒரு எண்ணினுடைய பருமனை கூற முடியும். ஆகவே இடப்பெருமானம், வகை குறிக்கும் பெருமானம், எண் வலயங்களில் நியம வடிவம் எண் வலயங்களாக பிரித்தெழுதும் போது நியம வடிவம் கிடைக்கிறது. ஒரு எண்ணினுடைய நியம வடிவம் கிடைக்கிறது என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் இந்த பாட அலகுல படிச்ச நாங்கள். இதோட எங்களுக்கு இந்த பாட அலகானது நிறைவடையுது. அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக 3வது பாட அலக நாங்கள் படிக்க முடியும். ஆகவே நாங்கள் அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக தரமாறுல கணிதத்துல 3வது பாட அலகான முழு எண்களில் கணித செய்கைகள் தொடர்பாக நாங்கள் இப்ப படிக்கலாம். இந்த பாடத்துல நாங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம் அப்படின்னா, முழு எண்களை எவ்வாறு கூட்டுறது, முழு எண்களின் கழித்தல், முழு எண்களின் பெருக்கல், முழு எண்களின் வகுத்தல் தொடர்பான விடயங்களை இந்த பாடத்துல நாங்கள் பார்க்க முடியும். முழு எண்களின் கூட்டல், முழு எண்களின் கழித்தல், முழு எண்களின் பெருக்கல், முழு எண்களின் வகுத்தல் இந்த 4 விடயங்களையும் நாங்கள் இந்த பாடத்துல படிக்கலாம். முதலாவதாக முழு எண்கள் அப்படி என்றா என்ன? முழு எண்கள் என்றா என்ன? அதாவது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணும் எண்களான 0, 1, 2, 3, 4 தொடர்ந்து போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த எண்களைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? முழு எண்கள். நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணும் எண்களாக இருக்கக்கூடிய 0, 1, 2, 3, 4, 5, 6 இப்படியே போய்கொண்டிருக்கும் இந்த எண்கள் தான் முழு எண்கள் எனப்படுகின்றன அல்லது நிறைவெண்கள் எனப்படுகின்றன. என்ன பேர்? இந்த எண்களுக்கு பெயர் முழு எண்கள் அல்லது நிறை எண்கள் அல்லது நிறைவெண்கள் என்று நாங்கள் சொல்லலாம். பிறகு நீங்கள் 7, 8ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுல எல்லாம் இந்த முழு எண்கள்லயே நீர் முழு எண்கள் பார்ப்பீங்க, மறை முழு எண்கள் பார்ப்பீங்க. இப்ப நாங்கள் முழு எண்களில் மட்டும் கணித செய்கைகளை பார்ப்போம். இந்த முழு எண்களை எவ்வாறு கூட்டுறது, எவ்வாறு கழிக்கிறது, எவ்வாறு பெருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் படிப்போம். முதலாவதாக முழு எண்களின் கூட்டல். முழு எண்களின் கூட்டல். எங்களுக்கு முழு எண்களை எங்களுக்கு கூட்ட தெரியும். நாங்கள் ஏற்கனவே தரம் 5ல படிச்சிருக்கிறோம். 11 இருக்கு. 11ஐயும் 25ஐயும் கூட்ட எங்களுக்கு தெரியும். என்னென்று கூட்டுவோம்? 11, 25 கூட்ட வேணும். முதலாவதாக 1ஐயும் 5ஐயும் கூட்டுவோம். அதாவது முதலாவதாக எண்களினுடைய
இடப்பெருமானத்தை குறிச்சு கொள்ளுவோம். இங்க ஒன்றுக்கள், இங்க பத்துக்கள். பத்துக்கள், ஒன்றுக்கள். 11 இலக்கத்தை எழுதுவோம். பத்துக்கள் இடத்துல 1, ஒன்றுக்கள் இடத்துல 1. 11 எங்களுக்கு தெரியும் இறுதியில இருந்து ஒன்றினிடம் பத்தினிடம். அப்போ ஒன்றின் இடத்துல 1, பத்தின் இடத்துல 1. அடுத்ததாக 25. ஒன்றின் இடத்துல 5, பத்தின் இடத்துல 2. ரெண்டையும் நாங்கள் எழுதி கூட்ட போறோம். கூட்டும் பொழுது என்ன செய்ய வேணும்? ஒன்றுக்கள் இடத்துல உள்ளது. இறுதியில ஒன்றுக்கள் இடத்துல இருந்துதான் நாங்கள் கூட்டிக் கொண்டு வர வேணும். முதலாவதாக பத்தின் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கங்களை கூட்டக்கூடாது. ஒன்றின் இடத்து இலக்கங்களை முதலாவதாக கூட்டுவோம். 1ஐயும் 5ஐயும் கூட்டினோம்டா 6. அடுத்ததாக ஒன்றின் இடத்து இலக்கங்களை கூட்டிட்டு பிறகு பத்தின் இடத்து இலக்கங்களை கூட்ட வேணும். 1ஐயும் 2ஐயும் கூட்டினோம்டா 3. ஆகவே இந்த 2 இலக்கங்களையும் கூட்டும் பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 36 என்கிற முழுவெண் கிடைக்கிறது. ஆகவே 2 முழுவெண்களை கூட்டும் பொழுது நாங்கள் அந்த முழுவெண்களின் இடப்பெருமானத்திற்கு ஏற்ப ஒன்றின் இடத்து இலக்கத்தை ஒன்றின் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கத்தால் தான் கூட்ட வேணும். பத்தின் இடத்து இலக்கத்தை பத்தின் இடத்து இலக்கத்தால தான் கூட்ட வேணும். மாறி கூட்டக்கூட இப்படி எழுதி கூட்டுறது இல்லை. 11ஐயும் 25ஐயும் இப்படி கூட்டுறது இல்லை. அப்ப அதற்காகத்தான் நாங்கள் ஏற்கனவே இடப்பெருமானம் படிச்சிருக்கிறோம். இடப்பெருமானத்திற்கு ஏற்ப ஒன்றின் இடத்து இலக்கங்களை முதலாவதாகவும், அடுத்தது பத்தின் இடத்து இலக்கங்களை, அடுத்தது 100இன் இடத்து இலக்கங்களை அப்படி நாங்கள் இறுதியில இருந்து வலமிருந்து இடமாக கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் கொஞ்சம் பெரிய இலக்கங்களை எவ்வாறு கூட்டுறது என்று நாங்கள் இப்ப பார்க்கலாம். இந்த எண்ணை வாசிப்போம். 3658 5487 கூட்ட போறோம். கூட்டும் பொழுது எவ்வாறு கூட்டுறது? முதலாவதாக ஒரு எண்ணை கூட்டும் போது எந்த எண்ணை முதல்ல எழுதினாலும் பரவாயில்லை, எழுதலாம். இப்ப இடப்பெருமானங்கள் எழுதுவோம். ஒன்றினிடம், பத்தினிடம், 100இனிடம், 1000இனிடம். நீங்கள் கேள்வி செய்யும் போது இதை போட தேவையில்லை. முதலாவதாக முழு எண்களின் கூட்டல் செய்கிறபடியால இதை அறிந்து கொண்டு நாங்கள் செய்வோம். அப்ப இந்த இடப்பெருமானங்களுக்கு ஏற்ப இந்த இலக்கத்தை நாங்கள் எழுதலாம். 8, 5, 6, 3. அடுத்ததாக கூட்டக்கூடிய எண்ணை எழுதுவோம். இந்த எண்ணையும் இடப்பெருமானத்திற்கு ஏற்ப ஒன்றின் இடத்து இலக்கத்தில இருந்து எழுதி கொண்டு வருவோம். இனி 2 இலக்கங்களையும் கூட்டுவோம். கூட்டும் பொழுது முதலாவது என்ன செய்ய வேணும்? ஒன்றினிடத்தில் இருக்கக்கூடிய இலக்கங்களை கூட்டுவோம். 8உடன் 7 கூட்டினோம்டா 15. 15ல 5 ஒன்றுகள் இருக்குது, எங்களுக்கு தெரியும். இடப்பெருமானம் படிச்சு நாங்கள் 15ல 5 ஒன்றுகளும் 1 10ம் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒன்றுக்கள் இடத்துல ஒன்றுக்களுக்கு கிடைச்ச பெருமானத்தை நாங்கள் போட வேணும். ஒன்றுக்களாக இதுல 1 10ம் 5 ஒன்றுகளும் 1 10ம் 5 ஒன்றுகளும் எங்களுக்கு இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? 5 ஒன்றுக்களை இங்க எழுதிட்டு 1 10 அப்படியே 10இன் இடத்துக்கு கொண்டு செல்வோம். இனி இங்க கூட்டுவோம். 10இன் இடத்துல 1 வந்துட்டு 1உடன் 5 கூட்ட 6,
6உடன் 8ஐ கூட்ட என்ன கிடைக்குது 14. 14 என்ன கிடைக்குது 10கள். 14 10கள். 14 10கள் ரெண்டாயிரத்தின 140. இப்ப 140 14 10கள் கிடைக்குது 140. நம்ம 140ஐயும் இங்க எழுதக்கூடாது. 14 10களையும் இதுல எழுதக்கூடாது. என்ன செய்வோம் இதையும் பிரிப்போம். பிரிக்கும் பொழுது 14 10கள். ஆகவே அடுத்த இடத்திற்கு ஏற்ப நாங்கள் ஒரு 100ஆகவும் 4 10ஐயும் எழுதுவோம். பிரிக்கும் பொழுது 140இல் ஒரு 100ம் 4 10களும் கிடைக்குது. 4 10கள். 4 10களும் ஒரு 100ம். ஆகவே என்ன செய்வோம் நாங்கள் 4 10களை மட்டும் இங்க எழுதிட்டு ஒரு 100 அப்படியே இங்க 100இன் இடத்துக்கு கொண்டு வருவோம். 100இன் இடத்துல இருக்கக்கூடிய இலக்கங்களை கூட்டுவோம். 7 7 4 11. 11 100கள் கிடைக்குது. 11 100கள் 1100 ஆகும். 1100ல என்ன செய்வோம் ஒரு 1000ஐ அங்கால கொண்டு போவோம். ஒரு 100 மட்டும் இங்க ஒரு 100ம் ஒரு 1000ம் கிடைக்குது. ஆகவே ஒரு 100 நாங்கள் இங்க வச்சுக்கொண்டு ஒரு 1000ஐ 1000இன் இடத்துக்கு கொண்டு செல்வோம். 3உடன் 1ஐ கூட்ட 4, 4உடன் 5ஐ கூட்ட 9 1000கள் எங்களுக்கு கிடைக்குது. ஆகவே 2 முழு எண்களை கூட்டும் பொழுது நாங்கள் இதெல்லாம் எழுதி கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தெரிஞ்சு கொள்ளும் போது இதை தெரிஞ்சு கொள்வோம். ஏன் இந்த அங்கால போகுது நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் கூட்ட தெரியும். ஆனால் ஏன் அங்கால இந்த கொண்டு போறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இது உங்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆகவே 2 முழு எண்களை கூட்டும் பொழுது அவைகளினுடைய இடப்பெருமானத்திற்கு ஏற்ப நாங்கள் ஒன்றினிடத்து இலக்கத்தில இருந்து கூட்டிக் கொண்டு வர வேணும். இவ்வாறு கூட்டிக் கொண்டு வரும்போது இந்த விஷயங்களை அவதானித்து நாங்கள் கூட்ட வேணும். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு முழு எண்களில் கணித செய்கைகள்ல முழு எண்கள் என்றால் என்ன, இந்த முழு எண்களை எவ்வாறு கூட்டுறது, கழிக்கிறது, வகுக்கிறது, பெருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்கள் இந்த பாடத்துல படிக்க வேணும். முதலாவதாக நாங்கள் முழு எண்களை 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட முழு எண்களை 2ற்கு மேற்பட்ட முழு எண்களை கூட்டும் போதும் நாங்கள் இவ்வாறு கூட்டுவோம். 2 முழு எண்களை எவ்வாறு கூட்டுறது என்பது தொடர்பாகவும் பார்த்த நாங்கள். இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.